மாசாணி பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் விமல், நட்டி நடராஜ் நடித்திருக்கும் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ளது. படக்குழுவினருடன் கோவை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாசாணி பிக்சர்ஸ் ஸ்ரீ வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உலகம் முழுவதும் இன்று படம் என்பது திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திரையரங்கிலும் மக்கள் கூட்டம் இந்த படத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியிலுடைய ஸ்ரீ சக்தி தியேட்டர் திரையரங்கில் நம்ம இந்த படம் குறித்து பேசுவதற்காக இந்த தயாரிப்பு சேர்ந்த பிரபு நம்மிடம் இருக்கிறார். அவரை கேட்கலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். முதல் தயாரிப்பு நிறுவனம் துவங்கி இன்று ஒரு படம் என்பது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்துடைய தயாரிப்பு கூட அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் ஸ்ரீ வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் பிரபு. மாசாணி பிக்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ராஜசேகர் அண்ணா ப்ளஸ் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸில் நாங்கள் 2 பேரும் இணைந்து படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. நம்ம அனைத்து தமிழ் உள்ளங்களையும் இந்த படம் தொடும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். இயக்குனர் கேந்திரன் அவர்கள் அருமையான ஒரு திரைக்கதையை எங்களுக்கு எழுதி கொண்டு வந்தார். அவர் சொன்ன விதமும் அவர் கதையை விவரித்த விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். இந்த படம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன டேட்டில் 39 நாளில் எங்களுக்கு ஒரே ஷெட்யூலில் படம் முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு இயக்குனருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. உங்களுடைய சப்போர்ட்னால தான் படம் இன்றைக்கி திரையில் ஓடிட்டுருக்கு. அதுக்கு அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களது மிக மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மாடோடைய இனம், நாட்டு மாட்டோடைய இனம் வளரணும், அதை அழியக்கூடாது, நாட்டு மாட்டோடைய இனம் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் எங்கள் படத்தில் ரொம்ப மெயின் கான்செப்டாக வச்சுருக்கோம். எல்லாருக்குமே மாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதை நம்ம மாடு அப்படிங்கிறத நம்ம வெளி மனுஷனாக பார்க்கறதில்ல. தை பொங்கல் அப்படின்னாலே நம்ம மனசில் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் மாடு மட்டும்தான். நம்ம எல்லார் வீட்லேயும் மாடு தான், நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தான் அவங்க. நம்ம பொங்கல் விழா அப்படிங்கும்போது முதல்ல மாட்டுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். மாட்டை தான் நம்ம குலசாமியாக கும்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற சாமியை கும்பிட்றோம். அதை மையப்பற்றி தான் இந்த கதையை எடுத்திருக்கோம். கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. உலகம் முழுவதும் இன்று திரையரங்குகள் ரிலீஸ் ஆகிருக்குது. எல்லா பக்கம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் இதுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப மன நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கி பட விழா வெளியிடுற நாள் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 21 கோயிலில் நாங்கள் சிறப்பு அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழனி, இந்த மாதிரி முக்கிய ஸ்தலங்கள் 21 ஸ்தலங்களில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சிறப்பு அபிஷேக வழிபாடு பண்ணியிருக்கோம். இது போக பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மாடு இனங்களையும் காளைகளையும் அழிய விடாமல் அதோடைய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்கள் படத்தில் ஆபாசம் இல்லைங்க, இரட்டை அறுத்த வசனம் எதுவும் எங்கள் இயக்குனர் கொடுக்கல. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான். நீங்கள் படம் பார்க்கும்போது அண்ணன் தம்பியோட பார்ப்பீங்க, நண்பர்களோட பார்ப்பீங்க, அப்பா அம்மாவோட பார்ப்பீங்க. எங்கள் படத்தை நீங்கள் மாமனார் மாமியாரை கூட வச்சுட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுத்தமான படம். நீங்கள் அனைவரும் தியேட்டரில் கண்டுகளிக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக சமீப காலமாக தென் மாவட்டங்களில் கிராமப்புற மையப்படுத்தியும் அது கிராமத்துடைய அந்த கதைகளமாக இருக்கக்கூடிய இந்த தாய் கிழவி போன்ற படங்கள், அதே போல் காளைகளை வைத்தும் அந்த கிராமப்புறங்களை மையப்படுத்தி அந்த கதைகள் என்று வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த கதைக்கு மக்கள் மனத்தில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? மக்கள் எப்பவுமே இயல்பான ஒரு கதையை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதை தெரியல பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நமக்குள்ளே பார்க்குறது நீங்கள் ஒரு ஒரு அனிமேஷன் படம், ஒரு சிஜி இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஒரு வெளி உலகத்தில் தான் இருந்து பார்க்குறீங்க. நம்மளை சுற்றி நம்ம பக்கத்தில் என்ன நடக்குது, நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அப்படி ஒரு இயல்பு வெளிப்பட்டால் தான் அது உங்களுக்கு ஒரு நம்ம மனசோட போய் ஒன்றிக்கும். இப்போ தாய்க்கிழவி படமும் ஒரு இயல்பான நடிப்பு வெளிவந்திருக்கு. ராதிகா மேடம் அவர்கள் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மற்றும் அந்த குழுவில் இருக்கிற அனைவருமே தனது இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அண்ணன் மாமா எப்படி இருப்பாங்க, அதைத்தான் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் அந்த படம் வெற்றி படமாக ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்கள் படத்துலையும் நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க காளைனா அவங்களுக்கு உசுறு, அந்த காளையை எப்படி வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம படத்துடைய கான்செப்டுமே. காளை தான் சார். நம்ம நந்திகேஸ்வரர் தானே, சிவனுக்கு காவலை நந்திகேஸ்வரர் தானே வச்சுருக்கோம். அதனால் நம்ம பன்று தொட்டு பாரம்பரியத்திலிருந்து நந்திகேஸ்வரர் அப்படிங்கிறவர் நம்ம சிவனுக்கு ஈடாக தான் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்துடைய மனதும் தொடுன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். குறிப்பாக இந்த படத்திற்கு எவ்வளவோ நடிகர்கள், புதுமுக நடிகர் இருக்காங்க, நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க. அதை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்று வளர்ந்து வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் சாதிச்சக்கூடிய நடிகர் கூடிய விமல் மற்றும் நட்டி அவரெல்லாம் இருக்கிறார். இவங்களை எப்படி சூஸ் பண்ணி சார்? விமல் சார் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நடிகராக தெரியாது.
விமல் சார் கூட நீங்கள் அவர் படத்தில் மட்டும் ஸ்க்ரீனில் மட்டும் கிடையாது, நீங்கள் நேரில் பழகினா கூட அவர் ஒரு நடிகர் மாதிரி அவர் என்றைக்குமே வெளிக்க வச்சதில்லை. நாங்கள் பழகின அத்தனை நாளுமே அவர் வந்து ஷூட் முடிச்சதும் ஒரு நாள் கூட அவர் கேரவனுக்கு போகல. ஷூட் முடிச்சதும் அங்கேயே உட்காந்துக்குவாங்க, பக்கத்துலேயே நம்ம கூட ஒருத்தராக தான் பழகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் இருக்கும்போது அந்த படத்துக்கு இன்னும் இயல்பு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். கூட வந்து நட்டி சாரை பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை. ஒரு கதாபாத்திரம் வந்ததுன்னா அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்குவார். அதுதான் வந்து அவருடைய தனித்துவம். ஸோ அவர் வந்து தனது இயல்பான நடிப்பை வெளிக்கொண்டு வர்றார். அதனால் ஒரு கிராமம் ஒரு இயல்பான நடிப்பு நம்ம கூட பழகிற ஒரு ஆட்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா உடனே நான் எங்கள் யோசனைக்கு வந்தது இவங்க 2 பேர் தான். டைரக்டர் சார் அதை தான் சொன்னார். நாங்களும் யோசிச்சு பார்க்கல இதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. அதனால் இங்கே முடிவு எடுத்தோம். குறிப்பாக இன்றைய திரையரங்கில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இல்லை, போதிய திரையரங்கள் ஒதுக்கலன்ற குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக அதிகமாக இருக்குது. அதை எப்படி ஒரு புது தயாரிப்பை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்கீங்க? சார், என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு தவறான தகவலாக கூட இருக்கலாம். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி திரையரங்கு கிடைக்காம இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ 400+ தேட்டரில் வந்து நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அனைத்து திரையரங்குலையும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. படம் வந்து நல்லா கதை நல்லா இருந்தது அப்படின்னா, படம் நல்லா இருந்தது அப்படின்னா மக்கள் அதை கொண்டாடிடுவாங்க சார். நம்ம வந்து ஒரு மக்கள் மனதில் கொண்டுட்டு போய் நம்ம புகுத்த வேண்டியதில்லை. படம் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களே அந்த படத்தை வெளியில் கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அது மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார். குறிப்பாக பெரும்பாலும் அந்த கொங்கு பெல்ட்டில் இருந்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் சமீபங்களில் பெரிய அளவில் இல்லை. புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அனுபவம், இந்த சினிமா துறையோட இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? இந்த வெற்றி விநாயகா பிக்சர்ஸ் வெற்றி விநாயகா பிக்சர்ஸ் அதோடைய குழு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பெரிய முதுகெலும்பு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கு பின்னாடி, திரு சங்கர் அவர்கள். அவர் தான் வந்து இந்த வெற்றி விநாயகா பிக்சர்ஸுக்கு முதுகெலும்பு. அவருடைய முழு உழைப்பு, அவருடைய ஈடுபாடு, அதை தான் சார் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. அது கூட மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் அண்ணா, அவர் வந்து அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக வந்து தூங்க கிடையாது, வீட்டுக்கு போக கிடையாது, நினச்ச நேரம் தூங்குவாங்க 2 மணி நேரம். முழு ஈடுபாடோடு எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சோம் சார். இப்போ டிஓபி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா குமார் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு திறமையான ஒரு ஒளிப்பதிவு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இமான் சார் வந்து எப்போ போனீங்கனாலும் அவர் வந்து ஒரு சிரித்த முகத்தோட அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஒரு புது தயாரிப்பாளர், ஒரு சின்ன வளர்ந்து வர இயக்குனர் அப்படின்னு அவர் பார்க்கல. அவர் இப்போ வளர்ந்து வந்த இயக்குனருக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுக்குறாரோ, வளர்ந்து வந்த ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன மதிப்பு மரியாதை கொடுக்குறாரோ, அதே தான் புதுசாக வர்றவங்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் அவர் கொடுக்குறாரு. அவருக்கு நாங்கள் இந்த டைமில் நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுடைய இயக்குனர் அவருக்கு தான் நன்றி கடன் சொல்லணும். நிச்சயமா சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க, மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படங்க. சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா திரையரங்களை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் நம்ம விருப்பமாக எடுத்திருக்கிறோம். அதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே எங்களுக்கு சிறப்பாக ஆதரவு கொடுத்து திரையரங்களை வந்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படம்? சார், இது வந்து கிராமத்து படங்கனால எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, எங்கள் எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. எல்லோரும் வந்து பார்க்கணும் நாங்கள் ஒரு இது பண்ணுறோம். குறிப்பாக தற்போது இவருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் மனசில்? அதாவது தமிழ்நாட்டில் பாரம்பரிய மாடுங்கிறது வந்து நம்மளோட 2 கலந்தது. நம்ம குடும்பத்தோடவே அதை வந்து ஒரு தங்கையா தம்பியா அப்படி தான் எல்லாருமே அதை பார்த்து வளர்த்துறாங்க. அந்த மாதிரி இதில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தில் இருக்கிற ஒரு ஈடுபாடும், அதுவும் வந்து அந்த மஞ்சு விரட்டுங்கிறது வந்து அவ்வளோ பாப்புலராக இல்லை. இது சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை இந்த ஏரியாவில் தான் அந்த மஞ்சு விரட்டு இருக்குது. ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிறது இப்போ தமிழ்நாடு ஏகமாக எல்லா பக்கமுமே வந்துருச்சு. ஆனால் அந்த மஞ்சு விரட்டுங்கிற விஷயத்தை கையில் எடுத்து இன்றைக்கி இது ஒரு படமாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. விமல் சார் நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்டர் அருமையாக இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடையணும். அதே மாதிரி எங்கள் வெற்றி விநாயகா ப்ரொடக்ஷனும் மாசாணி ப்ரொடக்ஷனும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும்னு அதை நாங்கள் வேண்டிக்கிறோம். சார், நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா தாய்ப்பாலை கூட 2 வருஷம் தான் நம்ம குடிப்போம். மாட்டுப்பாலை தான் சார் சாகிற வரைக்கும் குடிக்கிறோம். அனைத்து மருத்துவமனையிலையும் சரி, எல்லா ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடங்களையும் சரி, மருத்துவமனைகளையும் சரி, மாட்டுப்பாலை தான் நம்ம ஊக்குவிக்கிறோம். அந்த மாட்டுப்பால் கலப்படம் இல்லாமல் நாட்டு இன மாட்டுடைய பாலாக இருந்தால் இன்னமும் நம்ம தமிழருடைய வீரம், பாரம்பரியம் எல்லாமே வெளிவரும் நாங்கள் நம்புகிறோம் சார். அதுக்கு அனைவருமே வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு தரணும். நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாது, அதை வளர்த்துங்க. அதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரியம். அதை தயவு செஞ்சு வளர்த்துங்க. தேங்க்யூ. குறிப்பாக நாட்டு மாடு இனங்களை அழியாமல் பார்த்துக்கொள்வது நம்ம ஒவ்வொரு தமிழருடையும் கடமையாக இருப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிராமப்புற பகுதிகளையும் தன்னுடைய குடும்ப சூழல்களையும் எடுத்துரைக்க ஒரு கதையாக இந்த கதை இருப்பதால் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது இந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. நியூஸ் ஒளிபரப்பு ரமேஷுடன் பிரசாந்த். வடம் படத்தை திரையில் பார்த்து ரசித்த பொதுமக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் கதை அமைந்துள்ளதாக வரவேற்பு தெரிவித்தனர்.
விமல் படம் எப்பவுமே ஃபெயிலியரானதுங்க, நல்லாவே இருந்திருக்கு. ஏன்னா மாட்டு படங்கிறது அதாவது ஒரு தம்பி கூட இருந்தாக்க எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு வீரத்தை கொடுத்து வளர்ந்த மாதிரி நடத்தியிருக்கிற கதை. படம் சூப்பராக இருக்குது. ஃபெயில் இல்லாமல் குடும்பத்தோடு நல்லா பார்க்கலாம். ஒரு தம்பிக்கு எப்படி ஊக்கம் கொடுத்து நல்லா படிக்கணும். இது மாடு அப்படிங்கிறதுனால வாயில்லாச்சியனால இப்படி வளர்த்து இப்படி நமக்கு ஒரு வீர விளையாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்குது படத்திற்கு. ஒன்றும் சூப்பராகவே இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து கொங்கு பெல்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே நல்ல ஒரு கான்செப்ட். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வருது, தெரிஞ்சுக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசான கான்செப்ட், ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுற வகையில் நல்லா பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், மூவி பார்க்கலாங்க. உங்களுக்கு டி இமானோட மியூசிக் ஆகட்டும், சின்மையோட வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க படம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாங்க படம்.